ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்கும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்டிங் கான்செப்ட்ஸில், எஸ்டிஎல்சியில், எஸ்டிஎல்சியில் அண்ட் பக் லைஃப் சைக்கிளில். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபங்க்ஷனாலிட்டி, பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் HW மாடியூல். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏடிபி கமாண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஆண்ட்ராய்ட் பைத்தானில். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நியூ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர்ஸில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மந்த்ஸில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள் ஃபார் மீன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஜெண்டர், உங்கள் கரண்ட் சிட்டி, உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் இங்கே சூஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் அக்செப்டட் ஃபார்மட் ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா PDF டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் PDF இல்லைனா டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். இதை தவிர நீங்கள் வேறு எந்த ஃபைலை அப்லோட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த இடத்துல சூஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், நோட்டீஸ் பீரியட், உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் ஜாப் லொக்கேஷன் வந்து நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் என்ன, இப்போ கரண்ட்டாக கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் கம்பெனி நேமே இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் நோட்டீஸ் பீரியட், கரண்ட் கம்பெனி இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் சேலரி இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. எவ்வளோ சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும் இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இது ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரின்னு கொடுத்துட்டு இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.